வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர். இன்று அயோத்தி ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நரேந்திர மோடிஜி தலைமையில் இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. 500 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துக்கு இடையில் நமக்கு கிடைச்ச, இந்துக்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அதை முன்னிட்டு இன்றைக்கி கஸ்தூரி நாயக்கம்பாளையம் அண்ணா நகரில் இன்றைக்கி ராமர் வழிபாடு வெகு விமர்சையாக இந்த மக்களோடு சேர்ந்து நாங்களும் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த அரசாங்கம் நீட்டை ஒழிக்கிறதுக்கு 1 கோடி கையெழுத்து இயக்கம் வாங்குவோன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். நான் கேட்குறேன், இந்த ஆலயத்தை விட்டு அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 1.5 கோடி கையெழுத்து வாங்கி இந்து இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து 1.5 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் காமிச்சா இவங்க ஆலயத்தை விட்டு வெளியில் போவாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகம் இருப்பதே ஆலயங்கள் தான். இந்த ஆலயங்களில் இன்றைக்கி வழிபாடு பண்ணக்கூடாது, ராமருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அது பண்ணுறதுக்கு HRNCயில் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா அது 15 நாளைக்கு முன்னாடி வாங்கணும். ஏகப்பட்ட நம்ம ராமரை, நம்ம சுவாமியை கும்பிட்றதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள். நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? பாகிஸ்தானில் கூட ஃப்ரீயாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இந்துக்களும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலமான முறையில் இந்த அரசாங்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த ராமர் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்து இவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். வணக்கம். அன்புமாரி, சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர். கிட்டத்தட்ட 500 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டத்தை நடத்தி நம்ம இன்றைக்கி அயோத்தியில் 22ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய தலைமையில் ஒரு கும்பாபிஷேக விழா நடக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கில் போராடி இரத்த பலி கொடுத்து இந்த நாட்டையே சீரழிக்கணும்னு நினச்சிருக்கக்கூடிய நபர்களிட்டிருந்து சட்ட போராட்டத்தை கிட்டத்தட்ட 528 வருடம் தொடர்ந்து நடந்து ராமர் எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல கோவில் கட்டணுங்கிறதான் ஒட்டுமொத்த இந்து இயக்கத்தினுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாகவும் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த பாராட்டுக்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட தொடர்ந்து சமுதாயத்துக்குண்டான ஒரே நோக்கம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணுங்கிறதா எல்லாருடைய லட்சியம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக விஷ்ணு பகவானுடைய 7வது அவதாரம் எடுத்த ஸ்ரீராமனுக்கு இன்றைய தினம் அந்த இடத்துலையே கும்பாபிஷேக விழா நடந்திருக்குது. மிகப்பெரிய வெற்றி. பொங்கல், தீபாவளி பண்டிகை போல் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிட்டு இருக்குது. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களையும், எந்தெந்த ஆலயங்கள் இது இல்லாமல் இருக்குதோ அத்தனை ஆலயங்களையும் புனரமைச்சு முழுக்க தேசபக்தி செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வந்தே மாதரம்.